மூட்டு வலி வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா, நாம் பசி இல்லாமல் இருக்கிற சமயத்தில் சாப்பிடக்கூடாது. பசி எடுத்து எப்போதும் நாழி கழித்து சாப்பிடக்கூடாது. நல்லா பசிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடணும். அது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. வயிற்றில் இருக்கக்கூடிய மலம் நல்லா கழிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும். கத்துலேருந்து மலம் போகலை, இல்லை அடிக்கடி மலம் போயிட்டே இருக்குது அப்படின்னா கூட அந்த மலச்சிக்கல் தான். மலம் வராமல் சிக்கலாக இருக்கிறது மட்டும் மலச்சிக்கல் இல்லை. இந்த மலம் போகிறதுல மாறுதல்கள் ஏற்பட்டாலே அது பேர் மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல் வராத நம்ம பார்த்துக்கணும். வாதம் தான் இதுக்கு முதல் காரணம். வாதம் அது ஏன் ஏற்படுறது அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஜீரணம் ஆகலை அப்படின்னாக்கா அதெல்லாம் வெறும் வாதமாக வாயுவாக தான் உடம்பில் தங்கி போடுது. அதாவது உடம்பில் இருக்கிற கழிவுகள் உடம்பில் தங்கி போகிறதுனால தான் இந்த முட்டி வலியெல்லாம் வருது. முடக்குவாதம், முட்டி வலி, பக்கவாதம், மூளைக்கு ரத்தம் போகலை, காலுக்கு ரத்தம் போகலை. ஏன்னா அது அழுக்குகள் நமக்கு அடைப்புகளை கொடுத்துருது. காலில் நரம்புகள் சுருட்டிக்கிறது. இது எல்லாமே உடம்பில் ரத்தம் சீராக போகலை. அது போக முடியாதபடி என்ன ஆகுது, ரத்தமெல்லாம் என்ன ஆயிடுது, கெட்டின்னு வருது. நம்ம சாப்பிட்ற உணவு ஜெரிக்கலை. ஜெரித்து அது ரத்தமாக மாறி உடம்பு முழுக்க அது பாட்டுக்காக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறது தான் நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். அதனால் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். பசிக்கிச்ச சாப்பிடணும். பசி இல்லாமல் இருக்கச்ச சாப்பிடக்கூடாது. பசி எடுத்து எப்போ பசிச்சதுன்னா எப்போ சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. பசியெல்லாம் அடக்கி வச்சுட்டு இந்த வயர் அப்படிங்கிறத நம்ம நல்லபடியாக பார்த்துட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த வாதம் வராது. நமக்கு இருக்கிற இந்த அவசர யுகத்தில் அவசரத்தில் நமக்கு ஆஃபீஸ் போகிற அவசரம், இன்னும் வேலை செய்கிற அவசரம், இதை முடிக்கணும் அதை பார்க்கணும், உட்காடுறதாவது சாப்பிட்றதாவது, இதுக்கெல்லாம் எனக்கு எங்கே டைம் இருக்குது, எதுவோ கிடச்சிது எட்டோ ஒட்டி வாயில் போட்டுன்னு நம்ம பாட்டுக்க வேலையை முடிச்சுன்னு போகிறேன்னு நம்மளை பார்த்துக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடியது தான் இந்த வாத நோய். இந்த வாதம் முட்டின்னு வர சமயத்தில் அது மூட்டு வலி. அதுக்கு பெரிய தாத்தா அந்த முடக்குவாதம். அதுக்கும் பெரிய தாத்தா கொழு தாத்தா அந்த பக்கவாதம். இந்த வாதம்ன்றதெல்லாம் வாயு. அதாவது நம்ம உடம்பில் ஜீரண சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஜீரணம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியானது ஜீரணம் பண்ணுறதுன்றது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, சீரகம் இருக்குது இல்லையா, சீரகத்தை நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை வாயில் போட்டு ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குத்திக்கலாம். இது ரொம்ப ஜெரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். மற்றபடி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு நல்லா ஜீரணங்கிறது ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேலே திடமான பிரியாணி, பரோட்டா, அதுக்கப்புறம் நல்ல உணவுகள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உண்மையை தான். வயிறு அந்த சமயத்தில் ஜீர்ணிக்காது. நம்ம கிளாக்குக்கு எப்படி 3 மணி 5 மணி 8 மணின்னு டைம் காட்டுறதோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குன்னு ஒரு கிளாக் இருக்குது. அந்த டைமத்தில் தான் அது ஜீரணம் பண்ணும். நம்ம தூங்கும் பொழுது தான் நம்ம உள்ளுறுப்புலாம் வேலை செய்யும். நம்ம நாழி கழித்து நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம தூங்க மாட்டோம். தூங்கிறதுக்கு நாழி ஆச்சுன்னா ஜீரணம் ஆகாது. அப்புறம் எப்படி நமக்கு கை வலி, கால் வலி, உடம்பு வலிலாம் வராமல் இருக்கும். நம்ம அதனால் இரவு 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 7 மணிக்கு எந்த ஆஃபீஸ் விடுறோம், எப்படி நம்ம சாப்பிட முடியும், எப்படி சாப்பிடாமே தூங்க முடியும்னு கேள்வியெல்லாம் நம்ம நிறையவே கேட்போம். இருந்தாலும் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற தெரிஞ்சுன்னு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம உணவுகளை சாப்பிட்டுக்கணும். 7 மணி 8 மணிக்கு மேலே சாப்பிடணும் அப்படின்னா பழங்களோ, பாலோ, கஞ்சியோ இந்த மாதிரி உணவுகள் தான் நிஜமாக நல்லது. அரிசி சோறோ, ப்ரெட்டோ, பரோட்டாவோ, பிரியாணியோ, காலையில எல்லாம் பட்டினி கிடக்கிறேன், ராத்திரியும் சாப்பிடணும், எப்படி தான் உடம்பு பழைக்கும் அப்படின்னு நம்ம மேலே பரிதாபப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவுகளோ நமக்கு கெடுதல்கள் தான் கொடுக்கறது. இந்த ஞாபகத்தை வச்சுட்டு எந்த உணவுகள் நல்லா இருக்குதுங்களோ அந்த மாதிரி ஆவியில் வச்ச உணவுகள், ஒரு கொழுக்கட்டை, ஒரு இட்லி, அல்லது நல்ல ஒரு கேழ்வரகு கஞ்சி, அல்லது
இடியாப்பம் மாதிரி எண்ணெய் இல்லாத உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அதையும் அந்த 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு விடணும். திணை, சாமை, சிவப்பரிசி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுன்னு அதுக்குள்ளே கொஞ்சம் போகிற கஞ்சி போட்டு நைட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதை ஒரு உப்புமாவட்டம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அது ஒரு குழக்கட்டை மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நன்னா சாப்பிடணும் அப்படிங்கிறது மதியத்தில் நன்னா என்ன வேணும் போல் இருக்கோ எல்லாத்தையுமே அதிகம் அந்த 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். அது அப்போ சாப்பிட்றது ஜீரணமாகும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நிறைய நாள் முழிச்சுட்டு இருக்க போகிறோம், நிறைய நாள் வேலை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், ஓட போகிறோம், ஆட போகிறோம், குதிக்க போகிறோம், பஸ்ஸில் ஏற போகிறோம், பைக்கில் ஓட்ட போகிறோம், வேலை நிமித்தமாக அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்க போகிறோம். நிறைய செய்ய போகிறோம் உடம்புக்கு. ஆனால் இரவு 7 மணி 8 மணிக்கு அப்புறம் நம்ம நிறைய உடம்புக்கு வேலை கொடுக்க போகிறதுங்கிறது ஒன்றும் இல்லை. உடம்புக்கு நிறைய வேலை தான் வேணும். பெருமனாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, வேலை 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 தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஆக்கும். ஆனால் வேலை செஞ்சு உடம்புல பலம் வேணுமே. முட்டிலாம் வச்சுருந்தோம் என்ன வேலை செய்ய முடியும்? அதனால் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்குது. சர்க்கரை, பால், காஃபி, டீ இதெல்லாம் நிறைய வேண்டாம். அது பழக்கமாக இருந்தால் அது ஒரு ரூபா காலையில் ஒரு அரை டம்ளர் அந்த மாதிரி நம்ம அதை கொஞ்சம் சுருக்கிண்டு நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும். வாக்கிங் போயிட்டு வரேன், டெய்லி 1 ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் கூட உடம்பு இளைக்க. அந்த வாக்கிங் எப்படி போகணும் தெரியுமா? வேர்த்து விறுவிறுக்கு குப்புன்னு வேர்க்கணும். உடம்பு முழுக்க உடம்புலாம் சூடாகணும். அந்த சூடும் அந்த வேர்வையும் தான் அந்த உடம்புல எடையை குறைக்குமே வழிய நம்ம பாட்டுக்கே ஏதோ செல்லை வச்சுன்னு காதில் வச்சுன்னு அந்த கொடைக்கும் ஒரு 1/2 மணி நடந்துட்டோம், நம்ம உடம்புலாம் இழைச்சி போய் அழகாயிடுனா அப்படிலாம் ஆகாது. ஏன்னா அந்த உடம்புக்கு அவ்வளவு உழைப்புகள் தான் தேவையாக இருக்குது. அந்த உழைப்பு தான் ஜீரணத்தையும் கொடுக்கும். இல்லை முட்டை மின்னியா கோழி மின்னியான்னு நம்ம உடம்பு தவளையாகட்டும் அப்புறம் எழுந்து நடக்கிறா நம்ம நினச்சிப்போம். எழுந்து நடா உடம்பு தவளையாகணும்னு உடம்பு சொல்லுவோம். நாம் தான் அதை சரிப்படுத்திக்கணும். எப்படி இருந்தாலும் உடம்பு படுத்த தான் போடுது. எத்தையோ ஒன்று சாப்பிட்டு எப்படி ஒன்று இருக்கிற வரைக்கும் நன்னா அப்படி இல்லை. அது இருக்கிற வரைக்கும் நன்னா தான் இருக்கணுமே. நம்ம ஏந்து போய் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணுமே, யார் கை எதிர்பார்க்காம. அதுக்கு தான் அதெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவளாக இருந்தாலும் சரி, முதுமையில் இருந்தாலும் சரி, அந்த சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம வயிறு ஒரு குழந்தைய நம்ம கவனிப்போம் இல்லையா? அந்த மாதிரி கவனித்து சாப்பிட்ட வேலை, சாப்பிடாத வேலை, ஜீர்ணித்த வேலை, ஜீர்ணிக்காத வேலை, இந்த மாதிரி பார்த்து தான் நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லையே அப்படின்னாக்கா இவ்வளோ பணம் சம்பாதிச்சு அவ்வளோ காசு சம்பாதிச்சு அந்த ஹார்ட் அட்டாக்லேயும் முட்டி வலியிலையும் கொண்டு போய் எல்லா பணத்தையும் கொட்டுறதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம உடம்பை சரியாக வச்சுப்போம். சுகர்னால் ஏன் சுகர் வருது? பசிக்கிற டயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆச்சுப்பா பசியும் கிடையாது, தாகம் கிடையாது, வேலை முடிக்கணும், முதல்ல பசின்னு சாப்பிட்டு உட்காந்தா என்ன வேலையாகும்? அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கிறது வேலை மேலே நல்லா ஆசையாக இருக்கிறதெல்லாம் ரைட்டு. வேலையெல்லாம் முடிச்சு வரோம், நல்லா அப்படியே நல்லா புகழ் மாலையெல்லாம் சூட்டின்ட்டுறோம். அப்புறம் நம்ம உடம்பையே நம்ம பார்த்துக்கணும். அவசரமாக சாப்பிட்ணுன்னாலும் ஒரு கஞ்சியாவது, இல்லை ஒரு 2 குழக்கட்டையாவது, இல்லை ஒரு அடையாவது, இல்லை ஒரு துளியாவது அந்த பசிக்கிற சமயத்துக்கு அந்த வயத்துக்கு நல்ல உணவாக நம்ம கொடுத்துக்கணும். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு நம்ம பங்கு போட்டு வச்சுன்னு கொடுத்துக்கணும். கொஞ்சம் எதனா பழங்களாக ஏதாவது 2 வாங்கி சாப்பிடணும். குழந்தைக்கு கொடுப்பேனா, வயசானவளுக்கு கொடுப்பேனா, ஆம்பளையானுக்கு கொடுப்பேனா, நான் என்ன பழம் வச்சு சாப்பிட்டு இருக்க முடியுங்க? அதெல்லாம் கிடையாது. நம்மளும் ஒரு துண்டோ பழத்தில் நறுக்கி வாயில் போட்டுக்க வேண்டியதான். நம்மளையும் கவனிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவாளையும் நம்ம கவனிக்கணும். அப்படி இருந்தால் அந்த மாதிரியா ஒரு மூட்டு வலி, முடக்குவாதம், கை கால் வலி, மலச்சிக்கல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. கவலைப்பட்டுட்டே சோத்தை ஒட்டி வாயில் போட்டோம்னா அத்தனை உருண்டை சோறும் விஷயந்தான். அது மலச்சிக்கலாக வரும், அது முட்டி வலியாக வரும், அது முதுகு வலியாக வரும். அப்படி தான் நம்ம உடம்புல அது சிம்டம்ஸ் காட்டும். கவலையெல்லாம் தூக்கி எங்கேயாவது குப்பை தொட்டி இருந்தால் போட்டு இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் பெரிய ராணி அப்படின்னு மனசுக்குள்ளே நம்மளே வசதியாக நினச்சிட்டு அந்த 4 உருண்டை சோத்தையாவது நம்ம நிம்மதியாக சாப்பிடணும். அப்போ தான் நம்மளை நோய் இல்லாத நம்ம
நல்லா ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும். ஏன்னா கவலைங்கிறது அலையிலையா வந்துட்டே தான் இருக்கும். அலையெல்லாம் ஒழிஞ்சு அதுக்கப்புறம் நான் குளிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னா என்றைக்கு நம்ம குளிப்போம்? அது நடுவில் போய் முழுகிட்டு வர வேண்டியது தான். அந்த மாதிரி கவலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சா மாதிரி நினச்சிட்டு ஒருவா நம்ம உடம்புக்கு எது ஏற்றுதோ அந்த உணவை சாப்பிட்டுட்டு நிறைய உடம்புக்கு உழைப்பு கொடுத்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயசானவளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்குண்டான ஒரு பெரிய பணங்காசோ ஒரு பணக்காராக நிற்கிறதுக்கு உண்டான கார் பங்களாவோ இல்லை. நிறைந்த செல்வம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் தானே. இதை நம்ம பார்த்துக்கலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.